கலைஞர் உங்களிடம் என்ன சொன்னார் என்ற கேள்விக்கு நீண்ட நேரம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது என்ற முழு விவரத்தையும் கேட்டார். விசாரணை கமிஷன் பற்றியும் மற்ற விவரங்கள் பற்றியும் மிகுந்த பாசத்தோடு கேட்டு தெரிந்து கொண்டார். உனக்கு எப்போது என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் கேள் என்று சொன்னார். மொத்தத்தில் தந்தை மகளிடம் காட்டும் அன்பை என்னிடம் காட்டினார். பெரிய மனிதர் பெரிய மனிதர்தான் என்பதை நிரூபித்து விட்டார் என்று கூறினார். உங்கள் கணவர் அதிமுகவின் தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்டவராயிற்றே என்ற கேள்விக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவரை அதிமுகவுக்காக பாடுபட வைத்தது என்றார். அவர் எந்த கட்சியிலும் உறுப்பினராக இருந்தது கிடையாது. தூத்துக்குடியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தா காலத்து வழக்குகள் சில அவர் மீது இருந்தன. அமைச்சர் அனிதா ராமகிருஷ்ணன் உன் மீதுள்ள வழக்குகளையெல்லாம் மீண்டும் புலன் விசாரணை செய்யச் சொல்லி வழக்கை முடித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். கோர்ட்டில் எந்த வழக்கும் நிற்காது என்பது அவருக்கு தெரியும். அதனால் அவர் மௌனமாகவே இருந்தார். சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் தோற்றுப்போனால் அமைச்சர் பதவியை பறித்து விடுவார்கள். பதவியை காப்பாற்ற உங்கள் உதவி வேண்டும் என்று பல முறை நேரில் வந்து வற்புறுத்தினார். போனில் தொல்லை கொடுத்தார். அதன் பின்னர்தான் அதிமுகவுக்காக பணியாற்றினார். அனிதா ராதாகிருஷ்ணன் நிர்பந்தத்தினாலேயே அந்த தேர்தலில் அதிமுகவுக்காக பாடுபட்டார் என்றார்.